அவரே மேல இப்போ உயிரா தான் இருக்காருங்கிறத காமிக்கிற மாதிரி ஒண்ணு பண்ண போறேன். அதான் என்ன பண்ண போற? இன்னைக்கு முழுக்க நானா போய் மாமா கிட்ட பேச போறதில்ல. ஏன் இந்த ரூமை விட்டு கூட வெளியே வர போறதில்ல. அவரா என்ன தேடி வந்து என் கூட பேச போறாரு. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. சூப்பர்டி, நல்ல திட்டமா தான் தெரியுது. சரி, ஓகே. நீ இப்ப போய் மாமா எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு மட்டும் பாரு. சரி ஸ்வேதா. ஜனனி, காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ்ண்ணா. நான் மேலே இருக்க மாப்ள. ஸ்வேதா ஸ்வேதா, உன் மாமா உன்னை தேடிதான் ரூம்க்கு வராருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வருவாரு. ஏன்னா கல்யாணம் இப்ப வேண்டான்னு அவர் சொன்னதும் சொன்ன பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம நான் என் முடிவை கைவிட்டதாதான் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா தாலி இல்லங்கிற விஷயம் நமக்கு மட்டும்தானே தெரியும். கல்யாணம் நின்னு போனதால நான் அப்செட்டா இருப்பேன்னு சமாதானப்படுத்துறதுக்காக கண்டிப்பா வருவாரு. சரி, நான் இப்போ கட்டில்ல அப்செட்டா இருக்கிற மாதிரி படுத்துக்கிறேன். அப்படியே திரும்பி படுத்துக்கிறேன். அவரே வந்து கூப்பிட்ட பிறகுதான் திரும்புவேன். சரியா? ஓகேடி. மாமா உள்ள வந்தா கூட நீங்க எதுவும் சொல்லாதீங்க. அவராதான் என்ன கூப்பிடணும். சரியா? போ. சரிடி. நீ இந்த பக்கம் வந்துரு. ஏய், வராருடி, வராரு. பக்கத்துல வந்துட்டாரு. ஏய், இங்கதான் வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபோனை சார்ஜுக்கு ரூமில் போட்டேன்னா இல்லை ரூமில் தான் இருக்கும். ஏய் ஸ்வேதா, வந்தவர் திரும்பி அவர் ரூமுக்கு போயிட்டாரு. ஐயோ, இல்ல 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 இல்ல, அப்படிலாம் இருக்காது. அது என்னன்னா, காலையில சீக்கிரம் எழுந்து போனோம்ல, அவரு ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். வருவாரு வருவாரு, கண்டிப்பா வருவாரு. மாமா என்னதான் லவ் பண்றாருன்னு எல்லார்கிட்டயும் நிரூபிச்சுதான் தீருவேன். இது நடக்குதா இல்லையான்னு பாரு.
டாக்டர் காயம் ரொம்ப ஆழமாப்பட்டிருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன காயம் தான், சீக்கிரம் ஆறிடும். நீங்கள் உட்காருங்க. நர்ஸ், அந்த டிடி இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வா. ஓகே டாக்டர். ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, தலை காயத்தில் துருவோ மண்ணோ போயிருந்தா ரிஸ்க் ஆயிருக்கும். அதான் மருந்து வச்சு கட்டு போட்டுட்டீங்களே, அப்புறம் எதுக்கு டிடி இன்ஜெக்ஷன்? அதெல்லாம் வேணாம், நான் அர்ஜென்ட்டாக போகணும், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, சீக்கிரம் போகணுன்னு வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த இன்ஜெக்ஷன் போடலைன்னா சீக்கிரம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பரவாயில்லையா? டாக்டர் டாக்டர்கிட்ட வந்தால் பொறுமையாக தான் இருக்கணும். சாதாரண இன்ஜெக்ஷன் நினைக்காதீங்க. அதுக்குள்ள டாக்டர் முக்கியமான வேலை இருக்குது, அர்ஜென்ட்டாக போகணும். அதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க. திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு சுவேத்தை நினச்சேன், அது நடக்கல. அந்த கடப்பில் அவள் வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்காளோ, இந்த சமயத்தில் நான் மாப்பிள்ளை கூட இருக்கணும். சுவேதா பண்ணதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி அவனுக்கு புரிய வைக்கணும். அவனை சுற்றி என்னென்ன சூழ்ச்சி நடக்குதுன்னு அவன் தெரிஞ்சுக்கணும். சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுன்னு பார்த்தா இந்த டாக்டர் வேறு இன்ஜெக்ஷன் அது இதுன்னு ஏன் அவசரம் அவருக்கு புரிய மாட்டேங்குது. டாக்டர் நான் சீக்கிரம் வீட்டுக்கு அவசரப்படாதீங்க, இப்போ போட்டுடுறேன், கொடுங்க. சீக்கிரம் போயிடலாம் சார், கவலைப்படாதீங்க சார். கொஞ்சம் எந்திரிங்க. பேண்ட்டை லூஸ் பண்ணுங்க. அண்ணி, காஃபி எடுத்துக்கோங்க. அண்ணி, கொடுத்த காஃபியை கூட குடிக்காம கடிகாரத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. ரூம் வாசலையும் பாக்குறீங்க. என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல. நீங்க ஒண்ணும் இல்லைன்னு உங்க வாயால சொல்றீங்க, ஆனா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு உங்க தவிப்பு சொல்லுதே. போ ஜனனி, சொன்னா நீ கிண்டல் பண்ணுவ. கிண்டல்லாம் பண்ண மாட்டேன், சொல்லுங்க. இல்ல, எனக்கு அடிபட்ட நாள்ல இருந்து காலையில சரியா 6:10க்கு முத்து மாமா என்ன வந்து பாத்துட்டு போவாரு. ஒரு நாள் கூட தவறுனதில்ல. இப்ப மணி 6 ஆயிடுச்சு. எப்ப மணி 6:10 ஆகும்னு இருக்கு. கடிகாரத்துல நொடி முள்ளும் உங்க இதயமும் சேர்ந்து துடிக்கிற மாதிரி தெரியுது. உங்க அன்புக்கு எல்லையே இல்ல அண்ணி. அது சரி, எல்லா நாளும் அதே டைமுக்கு அண்ணனால உங்களை வந்து பார்க்க முடியுமா? சில நாள் முன்ன பின்ன லேட்டாக தான் செய்யும். இல்ல ஜனனி, மாமா கரெக்டா எப்பவும் 6:10க்கு வந்துருவாரு. இல்ல அண்ணி, இன்னைக்கு கதை வேற. அண்ணன் விடிய காலையில எழுந்திருச்சு எங்கேயோ வெளியில போயிட்டு இப்பதான் வந்தாரு. டயர்டா தான் மாடிக்கு போனாரு. உடனே வரதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் வேணா ஒண்ணு பண்றேன், அண்ணி எழுந்து உங்களை பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. உடனே வாங்கன்னு சொல்லிட்டு வரவா? போ ஜனனி, நீ எல்லாம் போக வேண்டாம். முத்து மாமா கரெக்டா இறங்கி வரும். என்ன இப்படி குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறாங்க? அண்ணன் அவ்வளோ டயர்ட்ல எப்படி வருவாரு? இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. அண்ணி, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. அண்ணன் ஏதோ கோவில் பூஜைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப வந்து உங்களை பாக்குறதுக்கு சான்ஸே இல்ல. ஆமா அண்ணி, உங்களுக்கு அடிபட்டு 4-5 நாள் ஆச்சு. இன்னுமா உங்களுக்கு கால் சரியாகாம இருக்கு? மறுபடியும் நம்ம வேணா டாக்டர் கிட்ட போய் பார்க்கலாமா? கால் சரியாயிடுச்சு, வலி கூட கம்மியா தான் இருக்கு. அப்புறம் என்ன, எழுந்திருச்சு நடந்து பார்க்கலாம்ல? இல்ல, யாரும் இல்லாதப்போ நான் எழுந்து நடந்தெல்லாம் பாத்துட்டேன். நடக்கலாம் முடியுது. ஆனா நான் எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டா முத்து மாமா தினமும் இப்படி 2 தடவை வந்து பார்க்க மாட்டார்ல, கவனிச்சுக்க மாட்டாரு, அன்பா விசாரிக்க மாட்டாரு. அதுக்கு அதனாலதான் படுத்துட்டு இருக்கேன். ஐயோ, இத கேக்குற என்னாலே தாங்கிக்க முடியல. இந்த கதை இருக்கே, இது அண்ணன் கேட்டா என்ன ஆகும்? நீங்கெல்லாம் வேற லெவல் அண்ணி. மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. பாத்தியா பாத்தியா, நீ இப்படி கிண்டல் பண்ணுவதுதான் நான் வாயே திறக்காம இருந்தேன். அதெல்லாம் சரி அண்ணி, இன்னைக்கு மட்டும் அண்ணன் கரெக்டா டைமுக்கு வருவாருன்னு வெயிட் பண்ணாதீங்க. பாவம், அவர் விட்டுருங்க. அண்ணி, முறைக்காதீங்க முறைக்காதீங்க. அதெல்லாம் இல்ல,
6:10க்கு மாமா வந்து என்ன பார்க்க தான் போறாரு. வரமாட்டாருன்னு சொன்ன நீ தான் ஏமாற போற. ம். முத்து மாமா 6:10க்கு வந்து என்ன பார்க்கணும். பாவம் அண்ணி எவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்காங்க. அண்ணன் வந்தா நல்லதுன்னு தோணுது. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாப்போம். ஏய் என்னாச்சுடி? ஏய் என்னன்னு தெரியல, உன் மாமா இன்னும் வரவே இல்லடி. ஒருவர் கண்டிப்பா என்ன வந்து பாப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அக்ஷயா, இங்க பாரு, இதை கொண்டு போய் பத்திரமா உள்ள வச்சிரு, சரியா? வெண்ணிலா, முத்து மாமா, வா. உங்களுக்குள்ள என்ன ஒரு கெமிஸ்ட்ரி, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. அப்படியே என்ன வயசான பாட்டி மாதிரி. அது என்னது கெமிஸ்ட்ரி, ஹிஸ்டரி, பிசிக்ஸ், ஜியாகிரபி? என்ன இல்லனே, நீங்க கரெக்டா 6:10க்கு அவங்கள பார்க்க வருவீங்கன்னு அண்ணி அடிச்சு சொன்னாங்க. கடைசியில அவங்க சொன்ன மாதிரி வந்து நிக்கிறீங்க. காவிய காதல் இப்பவும் இருக்குன்னு 2 பேரும் என்ன நம்ப வச்சிட்டீங்க. வெண்ணிலா அடிச்சு சொல்லலா, நான் அப்படியே அடிச்சு சொல்லட்டுமா? வாய். என்ன வெண்ணிலா, ஜனனி கிட்ட நான் கரெக்டா 6:10க்கு வரும்னு அடிச்சு சொன்னியாம, அப்படியா? கீழே என்ன தேடுற? ஓ, வெக்கமா? அதானே, நான் இல்லாத சமயத்தில் என்னை பற்றி அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டுற வேண்டியது. நான் வந்த உடனே அப்படி பொசுக்குன்னு தலையை குனிஞ்சிட்டு வெக்கப்பட வேண்டியது. இங்க பாரு, உடம்பு எப்படி இருக்கு? காலில் வீக்கம் தான் இருக்கா இல்ல? மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. வலிக்குதா? வீக்கம் இருக்கா? அண்ணே, உண்மையான நிலைமை என்னன்னு எனக்கு தான் தெரியும். வெண்ணிலா நீ சொல்லிடவா? போ ஜனனி, சும்மா வம்பு விளக்காத போ. என்ன சொல்லிடுவா? என்ன வம்பு சொல்லட்டா? வேணாம், பேசாம இருந்தா நான் சொல்றேன்ல. கண்டிப்பா நான் சொல்லதான் போறேன். அண்ணே சொல்லு. அது காலு. வெண்ணிலானியோட காலு. வேணாம், நான் சொல்ல போறேன். சொல்றேன்ல. சும்மா வம்பு பண்ணாத. அண்ணே, அது வந்து என்ன தெரியுமாண்ணே? இருங்க, சொல்றேன் பாரு. ஜனனி நில்ல. ஏய். ஜனனி, இங்க பாரு, நான் உன்னை பிடிச்சேன்னா சொல்றேன் சும்மா இருக்க பாருங்க. மாட்டேன். கால் சரியாயிடுச்சா? பாத்தீங்களா எப்படி மாட்டி விட்டேன்னு? காலெல்லாம் எப்பவும் சரியாயிடுச்சுன்னு
அத வாயால சொல்ல மாட்டாங்களாம். அதுல ஒரு ரகசியம் இருக்காம். அதான் எழுந்து ஓட வச்சுட்டேன். எப்படி உன்ன வெண்ணிலா, கால் சரியாயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி? நீ ஒரு இடத்துல இருக்க மாட்டியே. அங்கதானே இருக்கு விஷயம். கால் சரியாயிடுச்சுன்னா நீங்க இப்படி அடிக்கடி வந்து பார்க்க மாட்டீங்க, கவனிச்சுக்க மாட்டீங்கன்னு அண்ணி ஃபீல் பண்றாங்க. அதான் இந்த எல்லா டிராமா. எதுக்கு இந்த ட்ராமா? நான் என்னைக்குமே உன்னை நல்லா தானே பார்த்துப்பேன். அப்புறம் என்ன? அப்படி இல்ல முத்து மாமா. என்னதான் நல்லா மத்த நேரத்துல பாத்துக்கிட்டாலும் இப்படி முடியாம படுத்துட்டு இருக்கப்போ அடிக்கடி வந்து பாப்பீங்க, கரிசனமா பேசுவீங்க, சாப்பாடுலாம் வேற ஊட்டி விடுவீங்க. அத மனசுல வச்சுதான் சொன்னேன். இந்த ஜனனி என்னன்னா நான் சொன்னதெல்லாம் உண்மையான தெரிஞ்சுக்க என்ன ஓட விட்டுட்டா. எனக்கு காலெல்லாம் வலிக்குது இப்போ. இல்லை வெண்ணிலா, நான் எப்போதுமே உன்னை நல்லா பார்த்துப்பேன். அதில் உனக்கு என்ன சந்தேகம்? கால் வலிக்குதா? கூட உன் காலை அமுத்தி விட்றோம். இல்ல வேணாம் முத்து மாமா. என்ன வேணாம்? சரி, உனக்கு என்னதான் வேணும் சொல்லு. ஒன்னும் வேணாம். அண்ணி பக்கத்துல நான் இருக்கேன்னு வெக்கப்படாதீங்க. என்ன வேணுமோ கேளுங்க. பெரிய மனுஷி சொல்றால, வெக்கப்படாம கேளு. ஒன்னும் வேணாம் மாமா. கேளுன்ற. அண்ணி சும்மா கேளுங்க அண்ணி. என்ன வேணும்? போ, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். கோயில்ல அந்த பொம்பளை குலநாகினி பேசுனதுல இருந்து எனக்கு இருப்பு கொள்ளவே மாட்டேங்குதுடி. ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. நீ நினைச்ச மாதிரி உன் மாமா உன்னை தேடி வந்தாலாவது கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். ஐயோ, இன்னைக்கே பொறுமையை சோதிக்கிறாருன்னு தெரியல. சரி, நான் போய் அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரி, போய் பாரு. சீக்கிரம் வா. அண்ணி என்ன அண்ணி, என் மேல கோவமா? பாத்தீங்களா, சிரிக்கிறாங்க. அப்போ போய் கோவம். உங்களால எங்க கிட்ட மட்டும் இல்ல, எங்க யாருக்கிட்டயுமே கோவமே பட முடியாது. சரி, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அண்ணன் தான் திரும்ப திரும்ப கேக்குறாரு. எனக்கு ஒண்ணும் வேணான்னு சொல்றேன்ல. வெண்ணிலா, இங்க பாரு. இங்க பாருன்றல்ல. இவங்க ரெண்டு பேரும் வெண்ணிலா கிட்ட என்ன பேசிக்கிறாங்க? ஏய், ரெண்டு பேரும் மாறி மாறி என்ன வேணும்னு கேட்கறோம்ல. சொல்லு, என்ன வேணும்? அங்க ஸ்வேதா என்னடானா மாமா பார்க்க வரணும்னு மனசுல வேண்டிக்கிட்டு இருக்கா. இங்க என்னடானா இவங்க ரெண்டு பேரும் வெண்ணிலா கிட்ட என்ன வேணும்னு கேட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாம் நேரம் தான், என்ன பண்றது? இவன் நேரம் நல்லா இருக்கு, வாழறா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். இங்க பாரு வெண்ணிலா, சொல்லுங்க அண்ணி, என்ன வேணும்? அது அண்ணி சும்மா சொல்லுங்க, கேக்குறல சொல்லுங்க.